நம்ம கோவில்பட்டி பயல்கள்ல இருந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தோம்னா, அந்தித்தோப்பு ரோட்ல ரொம்ப நாளாவே சாலைகள் ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் இந்த ரோட போட்டு 1-2-3 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள ரோடா இல்ல பல்லாங்குழியான் மாதிரி இருக்கு. இப்படி குழி தோண்டி போட்டு மண்ணா இருக்கிற சாலையை கவர்மெண்ட் இல்ல முனிசிபாலிட்டி அபிஷியல்ஸ் யார்ட்டையோ சொன்னாலும் வந்து குழிக்குள்ள மண்ணை போட்டுக்கிட்டு போறாங்க. ஐயா ரோட்ல மண்ணை போடாதீங்க, ரோட போடுங்கயான்னு கேட்டா இந்த வந்தோனியில் தடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இதனால பாதிப்படைகிறது நம்ம வண்டி தான். 20,000-25,000 கிலோமீட்டர்ல ஓட வேண்டிய ஸ்வாகப்சரு 10,000-5,000 கிலோமீட்டர்ல இந்த ரோட்ல ஓடனா உடஞ்சிடும். அதுவும் ஆஃப் ரோடு பைக்கு கார்லாம் வச்சிருக்கீங்கன்னா நம்ம கோயில்பட்டி மக்கள் மந்திதோப்பு சாலையில வந்து பயணிச்சா நல்லா டக்கார் ரேலி மாதிரி பயங்கரமா இருக்கும். நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது காலையில 7 மணிங்கோ. அதான் ரோட்ல கூட்டம் இல்ல. 8 மணிக்கு மேல இந்த ரோட பாத்தீங்கன்னா பயங்கரமான பீகார்ஸ் கூட்டம் பயங்கரமா இருக்கும். நம்ம ஆட்டோக்கார அண்ணனே பாருங்க, ரோட்ல குழி இருக்குங்கிற சைடு வாங்கி போறத. இது ஆள் இல்லாத நேரத்துல நமக்கு பெருசா தெரியல, ஆனா கூட்டமான பீக் டிராபிக்ல இது பயங்கரமான ஒரு சிக்கலா இருக்குங்க. இந்த பல்லாங்குழி சாலையினால் அவஸ்தப்படுறது காலையில ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க இல்ல பிரெக்னென்ட்டா இருக்கிற லேடிஸ் ஆட்டோல போறது, இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே இந்த மந்தித்தோப்பு சாலை ரொம்பவுமே சிக்கலா இருக்குங்க. இந்த மாதிரி கார்ல இருந்து லாரி வரைக்குமே இப்படி சைடு வாங்கி தாங்க போகுது, குழிக்குள்ள போக கூடாது. இந்த மாதிரி நேரத்துல லேடிஸ்ல இருந்து வயசானவங்க யாராவது உள்ள ஸ்லிப் ஆனாங்கன்னா என்னங்க ஆகும்? இப்போ சமீபத்தில் கூடங்க கோயில்பட்டியில நிறைய சாலை விபத்துகள் நடக்குதுங்க. அதுக்கு முதல் காரணம் இந்த ரோடு தாங்க. குழியே இல்லைனாலும் இந்த ரோட்ல பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த லைன் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதுல போனா ஸ்கூட்டில இருந்து பைக் வரைக்கும் வழுகுதுங்க. இப்படி இருக்கிற இந்த ரோட்ல லேடிஸ் வயசானவங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய வண்டியை ஓவர்டேக் பண்ணா நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்குங்க. கடவுள் புண்ணியத்துல நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது. கோவில்பட்டிக்கார முக்கியமான நிலைமையில இந்த மந்தித்தோப்புல இந்த அர்னால்ஜம் சாலையில வந்தா செத்தா டிராபிக்லயே செத்துருவாங்க. நானும் 5-10 வருஷமா பார்க்கேன், இந்த சாலை விரிவாக்கம் சொல்றாங்களே தவிர செய்ய மாட்டேங்க. காலங்கள் மாறலாம், சாலைகள் மாறாதுங்கிற மாதிரி இந்த சாலை மட்டும் அப்படியே இருக்கு. சமீபத்துல கூட மந்தித்தோப்பு சாலையில சாலை போராட்டத்துல இருந்து இப்ப நடந்த கடையடைப்பு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்மளும் இவர் வந்தா மாறிடும் அவர் வந்தா மாறிடும் நினைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம தான் மாறணும் போல.